மக்களே, you're watching In and Out Cinema with me, Divya. யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ் எல்லாருமே ஒரு படத்துல கமிட் ஆகி நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் முடியிற டைம்ல வந்து அந்த மூவி டீம் எல்லாருக்கும் வந்து பிரியாணி விருந்து வைப்பாங்க. நம்ம ரஜினி சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, தளபதி விஜய், இன்ஃபேக்ட் நம்ம அஜித் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து அவர் கையால சமைச்சு எல்லாருக்குமே வந்து பரிமாறுவாரு. இந்த விஷயத்த வந்து இப்ப ரீசெண்டா சிவகார்த்திகேயன் கூட அவரோட அமரன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிரியாணி விருந்தெல்லாம் வச்சிருந்தாரு. ஏன்பா இதெல்லாம் வந்து ஹீரோஸ் மட்டும்தான் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்து வலயம் அப்படின்ற ஒரு மூவில வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்து முடியற போற டைம் இருக்கு அப்படின்றனால அந்த மூவி டீம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் அவங்களும் வந்து பிரியாணி விருந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஹீரோஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கிட்டே இருக்க அன்பை வந்து வெளிப்படுத்துற ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி விருந்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஐஸ்வர்யா ராஜேஷை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா அவங்க நடிப்புல ரிலீஸ் ஆயினா முக்காவாசி படம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தோல்வி படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹிட்டுமே அவங்க வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த வளையம் மூவியாவது அவங்களுக்கு வந்து கம்பேக் கொடுக்குமா, அகைன் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு ஹிட் மூவி வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.